பாண்டியன் ஸ்டோர். இங்கே சோனியா படத்துக்கு போகலான்னு பழனிக்கு கால் பண்ணுறாங்க. பழனி இன்னும் 1/4 மணி நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லவும், சோனியா உடனே என்ன 1/4 மணி நேரமா? என்ன நாம் படம் போகிறதுக்கு முன்னாடி போயிடுவோமா, இல்லை படம் போட்டதுக்கப்புறம் சும்மா போய் பார்க்க போகிறோமா அப்படின்னு சோனியா பேச, இல்லை சோனியா நான் வந்துட்டேன் இரு அப்படின்னு பழனி ரொம்ப வேகமாக பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து போகிறாரு. அதுவும் பாண்டியன் கிட்டத்தட்ட 200 பணம் தான் நம்ம பழனிக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. இங்கே பழனி சோனியாவும் போயிட்டு படத்துக்கும் போகிறாங்க. ஆனால் படத்துக்கு போகிற பழனி சோனியாவும் அங்கே போயிட்டு சோனியா அது வேணும் இது வேணும்னு கேட்க, பழனியால் இங்கே எல்லாத்தையுமே வாங்கி தர முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே சோனியாட்ட பழனி என்கிட்ட இவ்வளோ தான் காசு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன இவ்வளோ தான் காசு இருக்கா? நாம் என்ன சும்மா வந்து தேட்டரை பார்த்துட்டு வந்தோமா? படம் பார்க்க தானே வந்திருக்கோம். படம் பார்க்கும்போது ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாதா? இதுதான் நீங்கள் நானும் முதல் முறை கிளம்பி வெளியே வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது எனக்கு அதுதான் வாங்கி தரணும்னு உங்களுக்கும் ஆசை இருக்காது. நானும் கேட்குறேன், அதையும் வாங்கி தர உங்களால் முடியல. நீங்களாம் ஒரு புருஷன், உங்கள்கிட்ட போய் நான் எதிர்பார்க்குறேன் பாரு, என்ன சொல்லணும். இப்போ என்ன படம் பார்த்துட்டு அமைதியாக எழுந்துச்சி வெளியே போகணும், அவ்வளோதானே, வந்து தொலைங்க, எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லி சோனியா தேட்டர்லேயே வச்சு நம்ம பழனியை ரொம்பவுமே அசிங்கமாக பேசுகிறாங்க. ஆனால் பழனி எதுவுமே சொல்ல முடியாமல் நம்ம தலையெழுத்து அவ்வளோதான் அப்படின்னு அமைதியாக பழனியும் வந்துடுறாரு. இங்கே சோனியாவும் படத்தை பார்த்து முடிச்சுட்டு கிளம்பலாமா அப்படின்னு கேட்க, பழனியும் மண்டையை ஆட்டுறாரு. போகலாம் சோனியா, அதானே, இதுக்கு மட்டும் நல்லா மண்டையை ஆட்டுங்க. வேறு என்னத்துக்கு லாய்க்கிறீங்க? இல்லை வேறு ஏதாவது கேட்டால் மட்டும் உங்களால் செஞ்சு தர முடியுமா? வீட்டில் போயிட்டு உங்கள் அக்கா மாமா உங்கள் மாப்பிள்ளைங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணி என்ன பண்ணலான்னு யோசித்து தான் பண்ணுவீங்க. உங்களை போய் கிளம்புன கேட்டதுக்கு என் புத்தி தான் செருப்பாக அடிச்சுக்கணும், வந்து தொலைங்க அப்படின்னு சோனியா சலிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிற சோனியா வீட்டுக்கு போன உடனே அப்படியே மூஞ்செல்லாம் மாற்றிக்கிட்டு இங்கே அத்தாச்சி அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே கோமதி வந்ததும், ஆமா சோனியா படம்லாம் பார்த்தீங்களா 2 பேரும், நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்க, நல்லா இருந்துச்சு அத்தாச்சி, நேரம் போனதே தெரியல, இருந்தாலும் எங்களுக்கு பாவம் நீங்களாம் வீட்டில் இருக்கீங்களே, உங்களாம் விட்டுட்டு போயிட்டோமேனு எனக்கு மனசு பூரா இங்கே தான் இருந்துச்சு, எப்படா வீட்டுக்கு இருந்துச்சு, அதான் இது கூட வெளில சாப்பிட்டு போகலான்னு சொன்னார். நான் தான் அதெல்லாம் வேணாம் நம்ம வீட்டில் போய் சாப்பிட்லான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, பாண்டிய ஒன்று அதான் நான் பார்த்தேன், பொறுப்பான பொண்ணுமா நின்று, இவன் கூட அப்பப்போ இப்படி தான் இருப்பான், ஒரு பொறுப்பே இல்லை இவன்கிட்ட, நானும் எம்புட்டோ சொல்லிட்டேன், இன்னமும் இப்படி தான் இருக்கான், என்னப்போ சரி போங்க போய் 2 பேரும் கை கொண்டு சாப்பிடுங்க போங்க அப்படின்னு சொல்ல, பழனி அப்பா வேட்ட ஒரு மாதிரி பார்க்குறாரு. சூனியா ஒன்று வாங்குங்க, இன்னும் நிற்கிறீங்க வாங்க அப்படின்னு பழனியை அழைச்சிட்டும் போகிறாங்க. இங்கே அன்றைக்கி நைட்டு பழனிக்கிட்ட சூனியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எல்லாத்துக்கும் பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு இங்கேயே இருந்ததுலாம் நினைக்காதீங்க, நான் என்னால் இங்கே இருக்க முடியாது புரியுதா, இன்னும் 1 வாரம் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் எதாவது பண்ணி என்ன இந்த வீட்டிலேருந்து அழைச்சிட்டு உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறீங்க, என்னால் இங்கே இருக்க முடியாது தெளிவாக சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப என்கிட்ட இதை பற்றி பேசணும் இல்லை இது போகலாம் பார்த்துக்கலான்னு எந்த ஒரு விஷயமும் சொல்லாதீங்க, அப்போ நான் மனுஷன் இருக்க மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சூனியா இங்கே படுத்துடுறாங்க. உடனே நம்ம பழனிக்கு என்ன பண்ண தெரியல, தூக்கமே வரல, சரின்னு பொறுமையாக எழுந்துச்சி மொட்டை மாடிக்கு போகலான்னு போகிறாரு. இங்கே சரவணை பழனி போகிறத பார்த்துடுறாரு. பார்த்த உடனே பின்னாடியே போகலான்னு பார்க்கலாரு சரவணை. ஆனால் டக்குன்னு இங்கே கோமதி கண்மொழிக்க சரவணை ரூமுக்குள்ளே போயிடுறாரு. கோமதி இங்கே ஏஞ்சி தண்ணி குடிச்சிட்டு வராங்க. அப்போ தான் பழனி திரும்ப கீழே இங்கே வராரு. வரவும் கோமதி ஒன்னே, பழனி என்னடா இந்த நேரத்தில் அங்கேருந்து வர, தூங்கல இன்னும் அப்படின்னு கேட்க, இல்லைக்கா தூக்கம் இல்லாதான். என்னடா தூக்கம் வரலன்னு இப்படி சொல்கிற, போடா ரூமுக்கு போடா, இந்த நேரம் தனியாக வந்திருக்க வெளியே போ அப்படின்னு கோமதி அமுச்சு விட்டுட்டு இங்கே போய் படுத்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாம் எழுந்துச்சி வேலைக்கு போக சோனியா அப்போ தான் கிளம்பி கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. கரெக்டாக பழனியும் வேலையை முடிச்சுட்டு மதியமாக சாப்பிட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வர பழனி ரொம்பவுமே ஒரு மாதிரி டயர்டாக இருக்கார், ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அப்போது கோமதி பார்த்துட்டு, என்ன பழனி நைட்டு சரியாக தூங்காமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்த, என்னாச்சுடா உடம்புக்கு எதுவும் முடியலையா அப்படின்னு கேட்க, பாண்டி ஒன்று உடம்புக்கு முடியலையா, என்ன பண்ணுறான் தூங்குறானா இல்லையான்னு தெரியவே மாட்டேது கோமதி, கடைக்கு வந்தால் தூங்கி தூங்கி விடுறான், மூஞ்சி ஒரு சிரிப்பே இருக்க மாட்டேது, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே ஏன் தான் இப்போ இருக்கான்னு தெரில, இவனுக்கு என்ன தான் பிரச்சனை, நைட்டில் தூக்கம் வரலாங்கிறான், பகலில் கடையில் தூங்கி தூங்கி விழுவுறான் இவன் அப்படின்னு சொல்லவும், சரவணன் அப்போ தான் வீட்டுக்கு வராங்க மதியம் சாப்பிட்றதுக்கு. வந்தால் சரவணன் டக்குன்னு உண்மையை சொல்லிடுறாரு, இல்லைப்பா மாமாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, மாமா வந்து இப்போலாம் சரியாகவே இல்லை, அவர் நார்மலாகவே இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பிரச்சனையை அவர் நமக்கு தெரிஞ்சால் எல்லாரும் ஃபீல் பண்ணுவோன்னு அவருக்குள்ளேயே போட்டு கஷ்டப்படான்னு தோணுது, எனக்கு என்னமோ நம்ம எல்லோரும் கேட்டால் தான் மாமா உண்மையை சொல்லுவார்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிற சரவணா, நீ ரொம்ப புதுசாக சொல்கிற அப்படின்னு கோமதி கேட்க, ஆமாம்மா எனக்கு தெரிஞ்சு
மாமாவோட இந்த கல்யாண வாழ்க்கை தான் சரியில்லைன்னு தோணுது. எனக்கு அத்தையும் மாமாவும் சேர்ந்து ஒன்றா வாழலையோன்னு தோணுதுமா அப்படின்னு சொல்ல, ஏய் அப்போல்லாம் இருக்காதுடா, நீ வேறு ஏதாவது சொல்லாத. இல்லைம்மா, நான் 2 வாட்டி பார்த்துட்டேன். அத்தையும் மாமாவும் பயங்கரமாக பேசிக்கிட்டாங்க. மாமா எங்கே பேசினாரு? மாமா பேசவே இல்லை. அத்தை தான் மாமாவை பிடிச்சி கண்டபடி கத்திட்டு இருந்தாங்க. நானே காதில் வாங்கினேன். அது இருந்தால் மாமா ஒரு மாதிரி இருக்கார், நான் பார்த்துட்டேம்மா அப்படின்னு சொல்ல, இங்கே கோமதி ஒன்று, பழனி என்னடா சரவணன் ஏதோ சொல்கிறான், உண்மையாடா? சோனியா அப்போ நல்ல பொண்ணு இல்லையா? உன்னை எதுவும் குடும்பப்படுத்துறாடா? சொல்லுப்பா, வாய் தந்து சொல்லு. உடனே பழனி டக்குன்னு லைட்டாக கண் கலங்கிட்டு, ஐயா அக்கா இல்லைக்கா, அவன் தப்பாக வந்துட்டு பேசலாம், அப்போல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. சோனியா நல்ல பொண்ணு தான், எனக்கு அமைஞ்சிருக்க திருமண வாழ்க்கை நல்ல வாழ்க்கை தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. உடம்பு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் தூங்கிட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே பழனியோட குரலில் கோமதிக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. என்னடா பழனி, அக்கா கிட்டே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், இது எப்படி கற்றுக்கிட்டேன்? இல்லை இது யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? உண்மை சொல்கிறா பழனி. ஐயோ அக்கா, அது வந்துக்கா பழனி, என் தள்ள சத்தியம் பண்ணி சொல்லு, உண்மை சொல்லு, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்ல, இங்கே பழனி அப்படியே யோசிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. உடனே சரவணா சொல்கிறாரு, அம்மா ஒன்றும் இல்லைம்மா, நாம் சூரியத்தைக்கு போய் கால் பண்ணுவோம், அதுவும் பழனி மாமா நம்பர்லேருந்து கால் பண்ண தெரிஞ்சிடும் பழனிக்கு மாமாவுக்கும் சூனியத்தைக்கும் எப்படி போயிட்டுருக்கு உறவு அப்படின்னு சொல்ல, பழனி ஒன்று, டேய் மாப்பிள்ள அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அக்கா, அவன் ஏதோ சின்ன பையன் சொல்கிறான்னா நீ கேட்டுட்ருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் சொல்கிறது கேளுக்கா, குட்டா பழனி ஃபோனை அப்படின்னு சூனியாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணவும் சூனியா முதல்ல எடுக்கவே இல்லை. 2ஆவது டைம் கால் பண்ணவும் சூனியா அட்டன் பண்ணி, எதுக்கு இப்போ ஓயாமல் அடிச்சிட்ருக்க, உனக்கு என்ன வேணும் இப்போ அப்படின்னு சொல்ல, கோமதி ஒன்று, பேசுகிறான் பேசு. இல்லை சோனியா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, நீ வீட்டுக்கு வந்துட்டா என்ன பண்ணணும்? பெரிய கலெக்டர் வழிக்கு போய்ட்டு வந்துட்டியா? நீ வீட்டு வந்தவொடனே தூக்கிறதுக்கு பொட்டனை போட்டு தானே போயிட்டு வந்த, பொட்டனை போட்டு முடிச்சுட்ட, இப்போ என்னத்துக்கு வந்திருக்க? இல்லை சோனியா, சாப்பிட்லான்ட்டு வந்தேன். சாப்பிட தான் வந்திருக்க? சரி, சாப்பாடாக உள்ளே இருக்கல, சாப்பிட வேண்டியது தானே? ஏன் துரைக்கு ஒரு ஆள் வந்து பரிமாறணுமோ? பரிமாறம் துரை சாப்பிட்றீங்களோ? அங்கே தான் கிச்சனில் சாப்பாடு இருக்குது, எடுத்து வச்சு சாப்பிட்டா சாப்பிடு, இல்லைனா உட்காந்துரு, நான் வந்து 1 நாள் ஆகும் அப்படின்னு சூனியா ஃபோன் வச்சுடுறாங்க. வச்ச உடனே கோமதி தலையில் அடிச்சு அழுகுறாங்க. ஐயோ என் தம்பி வாழ்க்கை போயிடுச்சு, என் தம்பிக்கிட்ட இப்படி பேசுகிறாளே ஃபோன்லேயே, அப்போ நேரில் இவ என்ன பேச்சு பேசுவா, இவளை போய் தம்பி கிளம்பி வச்சுருக்கமே அப்படின்னு என் கோமதி பயங்கரமாக அழுக. பழனி ஒன்று, அக்கா அழுவாதுக்கா, இதுக்கு தாக்கா நான் உன்ட்டெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல, ஏன்டா பழனி உனக்கு மட்டும் இப்படி அமைஞ்சிருக்கு, உன் அண்ணனுங்க பார்த்து வச்ச பொண்ணு இந்தளவுக்கு ஒரு மோசமான பொண்ணாக இருப்பாளுங்கன்னு நான் சத்தியமாக கடவுள் கூட நினைக்கலடா, நம்மளை இப்படி பழி வாங்கிட்டாங்களா அண்ணனுங்க அப்படின்னு கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே சரவணை, இருங்கம்மா அழுவாதம்மா, அவங்க வரட்டும், இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அமைதியாக உட்காந்துருக்காங்க. அடுத்து ஒரு 1 மணி நேரம் கழிச்சு இங்கே சூனியா வராங்க. வரவும் பழனி பார்த்துட்டு அப்படியே, ஏங்க எப்போங்க வந்தீங்க? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்துருக்கலாம்ல, ஃபோன் பண்ணியிருந்தா நான் ஒன்று வந்திருப்பேன்ல. என்னங்க போங்க, சாப்பிடலாம் இல்லையா? இன்னும் சாப்பிட்லையா? ஐயோ அத்தாச்சி, நீங்கள் எதுவும் சாப்பாடு போட்டுருக்கலாம்ல, பாவம் அத்தாச்சி அவர் பசி தாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சூனியா திரும்பவும், ஏய் நில்லுடி, போதும் நீ அடித்தது, என்னம்மா நடிக்கிற? ஃபோனில் அவன் பேசினா ஒரு மாதிரி பேசுகிற, வீட்டில் எங்கே முன்னாடி அவன்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிற, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை, நீலாம் ஒரு பொம்பளையா தூ அப்படின்னு கால் துப்புறாங்க கோமதி. இல்லை தாச்சி, அது வந்து என்னடி வந்து போயிட்டுருக்க, உனக்கெல்லாம் போனால் போகணும் வாழ்க்கை கொடுத்தா பற்றி என் தம்பி, அதுவே பெரிய விஷயம். நீ பேசுகிற பேச்சுக்கு ஒரு புருஷன் இல்லடி, 9 புருஷன் கிளம்புனாலும் 9 பேரும் ஓடி தான் போவானுங்க, அந்தளவுக்கு பேசுகிறேன். என்னதான் இருந்தாலும் புருஷன் மேலே கொஞ்சமாச்சும் மரியாதை வேணும்டி, அன்பு பாசம் இருக்கணும். ஆனால் வாங்கிட்ட எதுவுமே இல்லை, நீ என்னமோ எவன்கிட்டயோ பேசுகிற மாதிரி அவ்வளோ ஒரு திமிராக நக்கலாக பேசிகிட்டு இருக்க. இங்கே பாரு, உனக்கு ஒன்றும் விவாகரத்து புதுசாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கும் அதை பற்றி நாங்கள் இப்போ யோசிச்சிட்டோம், புரியுதா? ஒழுங்காக அடங்கி இந்த வீட்டுக்கு மருமகளாக என் இப்போ தம்பிக்கு நல்ல பொன்னாட்டியாக இருக்கிறது தான் இரு. உனக்கு பிடிக்கலையா பொட்டி எடுத்து நீ போயிட்டே இரு, இல்லை அப்படின்னா நானும் என் தம்பிகிட்ட சொல்லி உன்னை விவாகரத்து பண்ணி அனுப்பிடுவேன். அவ்வளோ திமிராக பேசுகிறேன். இங்கே பாரு சோனியா, நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற அப்படிங்கிறத எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கு மேலேயும் ஒழுங்கு மரியாதை இருக்கிறதா இரு, இல்லையா பொட்டியை தூக்கிட்டு உன் பாட்டுக்கு போய்கிட்டே இரு அப்படின்னு கோமதி கண்டபடி திட்ட. சூனியாவால் இங்கே ஒன்றுமே பேச முடியல. அட பாவி, நீ போய் எப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டேடா, நீ சொல்ல மாட்டேன்னு நினச்சனா உன்னை போட்டு அவளை டார்ச்சர் பண்ண அப்படின்னு இங்கே சூனியா ஒன்று, அத்தாச்சி என்னை மனுஷங்க தாச்சி, சும்மா ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன் தாச்சி, அதுக்குன்னு நான் எப்போதும் அப்படிலாம் இருக்க மாட்டேன் தாச்சி, என்னை தப்பாக நினச்சிடாதீங்க தாச்சி, இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடாதீங்க தாச்சி, என்னை மன்னிச்சுங்க தாச்சி, குறிப்பாக மாமாட்ட சொல்லிடாதீங்க தாச்சி அப்படின்னு இங்கே சூனியா கோமதியோட காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க. ஒரு வழியில்லாத கோமதியும், சரி சரி ஏஞ்சி, யார்ட்டையும் சொல்லாமல் இருக்கணும்னா நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது, நானாச்சும் ஒன்று மன்னிச்சு விடுறேன். அதுவே அவராக இருந்தார்னா இந்நேரத்துக்கு உன் பல்ல கழட்டி கையில் கொடுத்து கிளம்படி மலை போட்டின்னு தூக்கிக்கிட்டு அப்படின்னு வீட்டை விட்டு விரட்டியிருப்பார். ஒழுங்கு மரியாதையாக தம்பி கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்ல, சரிங்க தாச்சி அப்படின்னு சுகன்யா அழுதுகிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி ரூமுக்குள்ளே போகிறாங்க. போன சுகன்யா ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, அடியே கோமதி,
உன் தம்பிக்காக என்னையே நீ அடிச்சிட்டல, இருக்கட்டும்டி இருக்கட்டும். உன்னை எப்படி பழி வாங்கணும்னு மட்டும் பாரு. சீக்கிரமே அந்த குமாருக்கு அரசியை கல்யாணம் பண்ணி வச்சு உங்கள் எல்லாரையும் கதறி கதறி ஆள வைக்கல அப்படின்னா நான் சோனியா கிடையாதுடி அப்படின்னு சோனியா மனசுக்குள்ளேயே ஒரு சபதம் எடுக்கிறாங்க.